சென்னை ரிப்பன் மாளிகையில் புதிதாக அமைக்கப்படவுள்ள மாநகராட்சி மன்ற கூடத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரபாகரன். விவரங்கள். சென்னை ரிப்பன் மாளிகையில் மாநகராட்சி மன்றத்திற்கான புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல்லை முதலமைச்சர் நாட்டியிருக்கின்றார். தொடர்ந்து ரிப்பன் மாளிகை வளாகத்தில் இருக்கக்கூடிய விக்டோரியா ஹால், அதனுடைய புதுப்பிக்கப்பட்ட விக்டோரியா ஹாலுடைய பயன்பாட்டையும் முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கின்றார். சென்னையில் மிக பழமையான ஒரு பழமை வாய்ந்த இந்தோ ஆர்த்தோசனிக் அந்த கட்டிடக்கலையின் படி கட்டப்பட்ட இந்த விக்டோரியா ஹால் என்பது கிட்டத்தட்ட 135 ஆண்டுகள் கடந்த இந்த கட்டிடம் என்பது சுமார் 36 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கும் பணி என்பது 32.62 கோடி செலவில் அதனுடைய தொன்மை மாறாமல் புதுப்பிக்கக்கூடிய பணி என்பது நடைபெற்றது. தற்பொழுது சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் இந்த விக்டோரியா ஹால் முழுமையாக அந்த புனரமைப்பு பணிகள் என்பது பழமை மாறாமல் அதனுடைய கட்டிடத்தன்மை மற்றும் அதனுடைய அந்த கலைநயம் மாறாமல் புதுப்பிக்கக்கூடிய பணி என்பது முழுமையாக முடிவெற்றிருக்கின்றது. 2 தளங்கள் கொண்ட இந்த கட்டிடத்துடைய நீளம் 48 மீட்டராகவும் 24 மீட்டர் அகலம், பிரதான கூரையுடைய உயரம் 19 மீட்டர் மற்றும் மொத்த கோபுரத்துடைய உயரம் 34 மீட்டர் என ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டிடம் அதனுடைய கலைத்தன்மை மாறாமல் புதுப்பிக்கக்கூடிய பணி என்பது முழுமையாக முடிவடைந்திருக்கின்றது. சென்னையுடைய மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய விக்டோரியா ஹாலை திறந்து வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ரிப்பன் மாளிகை வளாகத்தில் மாமன்ற கட்டிடத்திற்கான கூடுதல் அந்த கட்டிடத்திற்கான அடிக்கலையும் நாட்டியிருக்கின்றார். தற்பொழுது அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர், அதே போல சென்னை மாநகராட்சி மேயர், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.